இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? ஏழை எளிய நடுத்தர மக்கள். பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு கவலை இல்லைங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி எவ்வளவு லட்சம் எவ்வளவு கோடி வேணா செலவு பண்ணுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு, கையில காசு இருக்கு. நீங்க 18% ஜிஎஸ்டி போட்டாலும் அவன் இன்சூரன்ஸ் வாங்கி அதை கிளைம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் கிடையாது, வைத்தியம் செய்யலன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அதற்கான உபகரணங்கள் கிடையாது, அதற்கான மருந்துகள் கிடையாது. சரி, அரசாங்கம் ஒரு ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு ஸ்கீம் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இது மூலமா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் நாம மருத்துவம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கை விரிக்கிறான். ஐயோ, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு நிதி வரமாட்டேங்குது, அதனால இந்த ஸ்கீம்ல உங்களுக்கு நாங்க மருத்துவம் பண்ண முடியாது அப்படின்னு வித்ட்ரா பண்றான் ஸ்கீம்ல இருந்து. அப்ப ஏழை எளிய நடுத்தர மக்கள் எங்க போவாங்க? அவங்களுடைய சுகாதாரத்தை உறுதி செய்யறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்க போகுது? மோடியோடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுஷ்மான் பாரத் இன்னைக்கு ஸ்ட்ரோக் விழுந்து ஐசியூல கிடக்கு. இதுதான் இந்த சங்கி ஆட்சியோட லட்சணம். ஆனா இந்த உண்மையெல்லாம் எந்த மீடியாவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், உங்களுடைய ஹெல்த்துக்கு பிரையாரிட்டி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸையும் எடுத்து வைங்க. நாளைக்கு லைஃப்ல நாம என்ன நிலைமையை சந்திப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா எதுவா இருந்தாலும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும். மற்ற விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது உங்களுடைய ஹெல்த்துக்காக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க.